ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ரொம்ப கிறிஸ்பியா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு வாழைப்பூ இருக்கு பாருங்க, அது நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த வாழைப்பூவை நல்லா வதக்கி எடுத்துட்டு கட்லெட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். வதக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு அடுப்பை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கிறேன், அது உள்ளே சேர்த்துட்டாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். பல்லாரி இவ்வளோ சேர்த்துட்டாங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். இப்போ உள்ள போட்டு இதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வடை நல்லா போயிடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி எடுத்து வாழைப்பூவில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. வாழைப்பூ ஆயிலில் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ ஆயிலில் சூப்பராக வதங்கிருச்சுங்க. 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு நல்லா மசிச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்குவேன். இது கூட காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள், கொஞ்சமாக நெய் மசாலா, பொடியாக கட் பண்ணி எடுத்த மல்லி இலை, அதுக்கப்புறம் கட்லெட்டுக்கு தேவையான சால்ட். இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நம்ம சேர்த்துட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வடையும் சூப்பராக போயிடுச்சுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட்லெட் ஷேப் பிடிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிட்டு கொஞ்சமாக ப்ரெட் எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த ப்ரெட்டை உள்ளே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ தான் நமக்கு கட்லெட் ஷேப் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன். இது வந்து மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து சேமியா, அதை எந்த அளவுக்கு நொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நொறுக்கி வச்சுருக்குறாங்க. இப்போது நம்ம இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து கட்லெட் ஷேப் பிடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் பிடிச்சிக்கலாங்க. கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இதில் முக்கிட்டு சேமியாவில் இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாம். இதை பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மைதா மாவில் டிப் பண்ணி நல்லா சேமியாவில் முக்கி எடுத்துட்டாங்க. இப்போ கட்லெட் சூப்பராக நம்ம பெரட்டி எடுத்துட்டோம். கட்லெட் போட்டு எடுக்கிறதுக்காக பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேங்க. நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை செய்யணுன்னா நீங்கள் இந்த கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, அதை பற்றி தப்பு இல்லை. இப்போது மெதுவாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆயிலே நமக்கு சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்துடுங்க. இப்போ மெதுவாக திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருச்சுங்க. நல்லா திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஆயில் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பூ கட்லெட் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.